கருட புராணம். பகவான் அவ்வாறு பிதுர்கர்மம் செய்வதற்கு உரிமை உடையவன் யார் என்பதை கூறிய பிறகு கருடன் அச்சுத பிரானை தொழுது வணங்கி, ஓ சர்வ ஜெகநாதா, இறந்தவனை குறித்து சபிண்டிகரணம் என்ற சடங்கை எப்பொழுது செய்ய வேண்டும்? சபிண்டிகரணம் செய்வதனால் இறந்தவன் அடையும் பயன் என்ன? அவன் எக்கதியை அடைவான்? அதை செய்யாவிட்டால் அவன் எந்த கதியை அடைவான்? எப்போதோ மரித்தவனுக்கும் அண்மையில் மரித்தவனுக்கும் பிண்டம் ஒன்று சேர்ப்பது எவ்விதம்? ஒன்று சேர்த்தால் அவர்கள் எக்கதி அடைவார்கள். அகமுடையான் உயிரோடு இருந்து அகமுடையால் இறந்தால் அவளுக்கு சபிண்டிகரணம் செய்வது எப்படி? இவற்றையெல்லாம் உலக நன்மையை கருதி அடியனுக்கு கூறி அருள வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் கருடனை நோக்கி, ஓ கருடா, உலக வாழ்வை விட்டு உடலையும் விட்டு மாண்டவனுக்கு வருஷம் முடியும் வரை சகலமும் சாஸ்திரப்படி செய்து சபிண்டிகரணமும் செய்து அவன் குலத்தில் முன்னமே மாண்டவருடைய பிண்டத்தோடு இறந்தவனுக்கு உரிய பிண்டத்தையும் சேர்த்தல் வேண்டும். அவ்வாறு செய்தால் இறந்தவன் பிரேதத்துவம் நீங்கி பிதுர் தேவர்களோடு சேர்ந்து கொள்வான். இறந்தவன் இறந்த 12ஆம் நாளிலும் 3வது பட்சத்திலும் 6வது மாதத்திலும் சபிண்டிகரணம் செய்யலாம். தந்தை இறக்க அவன் புத்திரன் தந்தைக்குரிய கர்மங்கள் எல்லாவற்றையும் செய்து சபிண்டிகரணம் மட்டுமே செய்யாமல் நிறுத்தி வைத்திருக்கும் சமயத்தில் கர்மம் செய்த புத்திரனுக்கு கல்யாணம் செய்ய நேரிட்டால் உடனடியாக சபிண்டிகரணத்தை செய்த பிறகுதான் மன வினையை செய்தல் வேண்டும். சபிண்டிகரணம் செய்யும் வரையிலும் மாய்ந்தவன் பிரேதத்துடனே இருப்பான். ஆகையால் கர்மம் செய்தவனுக்கு சிறிது அசுத்த தோஷம் இருக்கும். ஆகையால் அவன் சுப காரியங்களில் ஒன்றை கூட செய்யல் ஆகாது. சந்நியாசிகளுக்கு கூட பிக்ஷையிடல் ஆகாது. பிண்டம் சேர்த்த பிறகு இறந்தவன் பிரேதத்துவம் நீங்கி பிதுர்த்துவம் பெற்று மகிழ்வான். ஆதலாலும் தேகம் அந்நித்தியம் ஆதலாலும் கிருத கிருத்தியம் பலவிதமாவதாலும் 12ஆம் நாளிலேயே சபிண்டிகரணம் செய்வது மிகவும் உத்தமமாகும். ஔபாசானம் செய்வதற்கு விக்னம் நேரிட்டாலும் கூட 12ஆம் நாளில் சபிண்டிகரணத்தை செய்யலாம். சபிண்டிகரணம் செய்த பிறகு தாய் தந்தையர் குலத்தில் 3 தலைமுறையில் உள்ளவருக்கும் சிரார்த்தம் செய்ய வேண்டும். ஒருவருக்கு மட்டுமே சிரார்த்தம் செய்யக்கூடாது. சோடசம் சபிண்டிகரணம் முதலியவற்றை செய்தால் இறந்தவன் பிரேதத்துவம் நீங்கி பிதுர்களோடு சேர்ந்து மகிழ்ந்து இன்பமடைவான். பெண்ணை பெற்றவன் பொருள் சிறிதும் வாங்காமல் அந்த பெண்ணை கன்னிகாதானம் செய்திருந்தால் பின்பு அவன் இறந்தால் அவளுடைய அகமுடையான் கோத்திரத்தை சொல்லி சமஸ்த கிரியைகளையும் செய்தல் வேண்டும். இறைச்சியை விற்பவனைப் போல பெண்ணை விற்பவன் விலை பெற்று பெண்ணை கொடுத்திருந்தால் அவள் மாண்டு போனால் அவளுக்கு அவளுடைய பிதாவின் கோத்திரத்தை சொல்லி கிரியைகளை செய்ய வேண்டும். பிதாவுக்கு புத்திரன் மட்டுமே கர்மம் செய்தல் வேண்டும். புத்திரன் இல்லாவிட்டால் இறந்தவனுடைய கன்னிஷ்டனாலும் ஜேஷ்டனாலும் அவர்களில் ஒருவனுடைய புத்திரனாலும் கர்மம் செய்ய வேண்டும். மாய்ந்தவனுடைய சகோதரர்கள் பங்கு பிரித்து கொண்டு தனித்தனியாக வாழ்வாராயின் அவனுடைய அகமுடையால் கர்மம் செய்ய வேண்டும். இறந்தவனுக்கு அவனுடைய புத்திரனும் சகோதரரும் அவர்களுடைய புத்திரரும் மனைவியும் இல்லாவிட்டால் மரித்தவனுடைய தயாதி செய்ய வேண்டும். தயாதியும் இல்லாவிட்டால் அவனுக்கு மாணாக்கன் இருந்தால் அவன் கர்மம் செய்ய வேண்டும். மேற் சொன்னவர்களில் ஒருவருமே இல்லாவிட்டால் புரோகிதனே இறந்தவனுக்குரிய கர்மங்களை செய்யலாம். 4-5 பேர் சகோதரர்கள் இருந்து அச்சகோதரர்களில் ஒருவருக்கு மட்டுமே புத்திரன் இருந்தால் மற்ற சகோதரர்களும் புத்திரன் உடையவரே ஆவர். அவ்விதமாகவே ஒருவனுக்கு 4-5 மனைவியர் இருந்து அவர்களில் ஒருத்திக்கு மட்டுமே புத்திரன் இருந்தால் மற்ற மனைவியரும் புத்திரன் உடையவரே ஆவார். புத்திரன் பூணூல் அணிவதற்கு முன்னமே தந்தை இறந்தால் அந்த புத்திரனே கர்மம் செய்ய வேண்டும். புத்திரனை பெறாதவள் இறந்தால் அவளுக்கு அவளுடைய கணவனே கர்மம் செய்ய வேண்டும். சபிண்டிகரணம் செய்த பிறகு தெரியாமை நாளாவது பிதுர் தேவர்கள் அனைவரையும் குறித்தல்லாமல் இறந்தவனை மட்டுமே குறித்து சிரார்த்தம் செய்தால் இறந்தவனும் சிரார்த்தம் செய்தவனும் சிரார்த்தத்தை சேவிக்கின்ற புரோகிதனும் நரகம் அடைவார்கள். இறந்தவனுக்கு பலர் இருந்தாலும் ஓராண்டு வரையிலும் ஒருவனே கிரியைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். வருஷம் முடியும் வரை நித்திய சிரார்த்தத்தோடு ஒரு குடத்தில் புனல் நிறைந்து உதக கும்ப தானத்தை செய்தல் வேண்டும். கர்மங்களை தவறாது செய்தால் இறந்தவன் விமானம் ஏறி நல் உலகை அடைவான். பாட்டான் உயிரோடு இருக்கும்போது தகப்பன் இறந்தால் அவனுக்கு சபிண்டிகரணம் செய்யல் ஆகாது. பாட்டான் இறந்த பிறகு அந்த பாட்டானுக்கு சபிண்டிகரணம் செய்து பின்பு இறந்த தந்தைக்கு செய்ய வேண்டும். பிதாவும்
பிதாவை பெற்ற பாட்டியும் உயிரோடு இருக்கும்போது தாயார் இறந்தால் அவளுக்கு சபிண்டிகரணம் செய்யக்கூடாது. அவர்கள் இருவரும் இறந்த பிறகு அவர்களுக்கு சபிண்டிகரணம் செய்த பிறகுதான் தாய்க்கு செய்ய வேண்டும். ஓ கருடா, இந்த விதியே உறுதியானது அல்ல. இது ஒரு பக்ஷம் என்க. எவள் ஒருத்தி தன் கணவனையே தெய்வம் என்று பதிபக்தியோடு வாழ்ந்தும் அவன் இறந்த பிறகு அவனுடைய சரீரத்தோடு சிதைத்தீயில் தன் உயிரையும் விடுகிறாளோ அவள் எல்லோரையும் விட நற்கதி அடைவாள். அவள் மகா பாவங்களை செய்தவளே ஆகிலும் தன் கணவன் இறந்ததும் அவனுடன் உயிர் மாய்த்து கொண்டாள். அவள் மகா புண்ணியவதியாகி கணவன் பாவியாக இருந்தாலும் அவனையும் புண்ணியவானாக்கி சொர்க்கலோகத்தில் அவனோடு சுகமாக வாழ்வாள். அவ்வாறு இறந்த தாய்க்கும் தந்தைக்கும் அவர்களுடைய புத்திரன் ஒரே சபிண்டிகரணம் செய்தல் வேண்டும். விருஷோத்சர்க்கமும் தானங்களையும் தனித்தனியாக செய்தல் வேண்டும். அவர்கள் இருவருக்கும் தனித்தனியாக பிராமணர்களை வருவித்து சிரார்த்தம் செய்ய வேண்டும். ஓராண்டு வரையில் யாவற்றையும் தனித்தனியாக செய்தல் வேண்டும். தனித்தனியாக செய்தால் அவர்கள் இருவருமே திருப்தி அடைவார்கள். புண்ணிய கஷேத்திரங்களிலும் கிரகணம், மாலய, அமாவாசை முதலிய புண்ணிய காலங்களிலும் அவ்விருவருக்கும் சிரார்த்தம் செய்து வேறு வேறாக பிண்டம் போட வேண்டும். மாசு மூடிய பொன்னை அக்னியில் இட்டால் அவ்வக்னியானது அந்த மாசை மட்டுமே போக்கடித்து பொன்னை கொடுக்க வல்லது போல கணவனோடு உயிர்விடும் புண்ணியவதியின் மேனியை அவ்வக்னியானது தகிக்குமே அல்லாது அவளை சிறிதும் வருத்தாது. தாய், தந்தை, மகன், மக்கள், பேரன், அண்ணன், தம்பி முதலியோரையும் மற்றும் உள்ள சுற்றத்தாரையும் மனை முதலிய பொருட்களையும் உயிரையும் துறந்து தன் கணவனையே தெய்வம் என்று உறுதியாக கருதி அவனை பிரிந்து வாழக்கூடாது என்று அகம் உடையானோடு உயிர் துறக்கும் உத்தமிக்கு ஒப்பானவர் உலகில் யார் உள்ளனர்? சக்க மனம் செய்த புண்ணியவதியானவள் 3.5 கோடி தேவ வருஷம் வரையில் சொர்க்கலோகத்தில் தன் கணவனோடு இன்புற்று இருப்பாள். பிறகு ஒரு மகா யோகினியின் குலத்தில் கணவனும் மற்றொரு மகா யோகினியின் குலத்தில் தானும் பிறந்து அவனையே மீண்டும் தன் கணவனாக அடைந்து தன் யோக சிறப்பினால் மேன்மையடைவாள். நாயகனுடன் இரவாத மங்கை எந்த ஜென்மத்திலும் துக்கத்தையும் துன்பத்தையுமே அடைவாள். பிறனுக்கு உடன்பட்டு அவன் விருப்பப்படியே நடந்து அவன் ஏவலால் தன் கணவனை இகழ்ந்து பிறந்த குலத்துக்கும் தோஷம் உண்டாகும் பெண் பேயானவள் என்றுமே மீளாத நரகத்தை அடைவாள். கணவன் நல்லவனே ஆயினும் கெட்டவனே ஆயினும் அறிஞனாயினும் அறிவிலி ஆயினும் அவன் உயிரோடு இருக்கும் போதும் அவன் இறந்த பிறகும் கணவனையே தெய்வம் என்று பக்தி செய்து கற்பு ஒழுக்கத்தில் நிலை நிற்பவளே உத்தமியாவாள். கொண்ட கணவனை மதிக்காமல் அலட்சியம் செய்து தன் இஷ்டம் போல அலைபவள் சிச்சி இவளும் ஒரு பெண்ணா என்று பலராலும் ஏசப்பட்டு மறு ஜென்மத்தில் ஒரு பரம துஷ்டனை கணவனாக அடைந்து அவனால் அடுத்தடுத்து கண்டிக்கப்பட்டும் தண்டிக்கப்பட்டும் வருந்தி மிகவும் துன்பமடைவாள். கணவன் தெய்வ வழிபாடு, அதிதி ஆராதனை, விரதா அனுஷ்டானம் முதலியவற்றை செய்வானாகில் அவன் மனைவியும் அவனுக்கு அனுகூலமாக யாவையும் செய்ய வேண்டும். பிராமண குலத்தாருக்கு எப்படி 4வது வர்ணத்தார் ஏவல் செய்வதே அவர்களுடைய குலத்திற்குரிய தர்மமோ அதுபோலவே கணவனுக்கு பணி செய்வதே தர்ம பத்தினியின் தர்மமாகும். இந்த தர்மம் எல்லா ஜாதியருக்கும் பொதுவானது ஆகும். கணவனே தெய்வம் என்று எண்ணி நடப்பவள் இறந்த பிறகு உயர்ந்த குலத்தில் பிறந்து உத்தமமான ஒருவனை தனது கணவனாக அடைந்து நல்ல மக்களை பெற்று குலவிருத்தி செய்து தன்னை பெற்ற தந்தைக்கும் மணந்த கணவனுக்கும் புகழை உண்டாக்கி சுமங்கலியாகவே மரித்து உத்தம உலகத்தை அடைவாள். ஓ காசி புத்திரனே, இறந்தவன் இறந்த பிறகும் துன்பப்படாமல் இன்பமடையும் பொருட்டு இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன், கேட்பாயாக. 12ஆம் நாள் சாஸ்திர விதிப்படி சபிண்டிகரணம் செய்து 1 வருஷம் வரையிலும் நித்திய சிரார்த்தம் செய்ய வேண்டும். எவனை குறித்து நித்திய சிரார்த்தம் செய்யப்படுகிறதோ அவன் மட்டுமின்றி அந்த சிரார்த்தத்தை செய்பவனும் நன்மைகளையே அடைவான் என்று திருமால் திருவாய் மலர்ந்து அருளினார்.